நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி பூ பற்றி தாங்க பார்க்க போகிறோம். செம்பருத்தி பூ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பூ வகை தாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய செடி வகைகளில் ஒன்றுன்னு கூட சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம அழகுக்கு வளர்ப்போம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு முடி வளர்ச்சிக்கு இதை வந்துட்டு நம்ம பயன்படுத்திக்குவோம். அதையும் தாண்டி நம்மளோட இதை வந்துட்டு நம்ம உள் உறுப்புகளுக்கு நம்மளோட உடம்புல பயன்படுத்துறது மூலம் நம்ம உள்ள உறுப்புகளில் என்னென்ன வேலை இது வந்து செய்யுது, எந்தெந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இது வந்துட்டு ஒரு அருமருந்தாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுகள் மூலம் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள தகவல்கள் கூட உங்களுக்கு புரியுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். செம்பருத்தி பூ பார்த்தீங்கன்னா நம்மளோட முடி வளர்ச்சியை தூண்டவும் உடல் சூட்டை குறைக்கவும், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இதய செயல்பாட்டை மேம்படுத்தவும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் உதவக்கூடிய ஒரு சிறந்த மருத்துவ குணம் படைத்த பூவாக தாங்க இது இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா செம்பருத்தி பூ மற்றும் இலைகளை எண்ணெயில் காய்ச்சி தடவினாலே முடி கருமையாகவும் நீளமாகவும் வளரும்னு கூட சொல்லலாங்க. பூவை அரைச்சி தலையில் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னா பொடுகு தொல்லை பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறையும் கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பார்த்தீங்கன்னா முக சுருக்கத்தை குறைச்சி பொலிவு தரக்கூடிய, அதாவது உடலுக்கு பொலிவு தரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்திக்கு நிறையவே இருக்குன்னு கூட சொல்லலாங்க. செம்பருத்தி டீ குடிக்கிறதுனால நம்மளோட உயர் ரத்த அழுத்தம் பார்த்தீங்கன்னா குறையுமாங்க. அது மட்டும் இல்லாமல் இது சாப்பிட்றதுனால நம்மளோட உடலுக்கு குளிர்ச்சி அளித்து பித்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்திக்கு இருக்குதான். இதயத்திற்கு வலிமை தந்து இரத்த ஓட்டத்தையும் சீராக்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறையவே இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த செம்பருத்தி பூ பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு ஏராளமான ஆரோக்கியமான நன்மைகளை அள்ளி கொடுக்குதாங்க. செம்பருத்தி பூவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஆந்தோசைனின் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் போன்றவை இருக்கக்கூடியதுனால நம்மளோட ரத்த அழுத்தத்தை பராமரிக்க இது உதவுதுன்னு கூட சொல்லலாம். செம்பருத்தி பூ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிக அளவில் காணப்படக்கூடிய ஒரு மலர்னு கூட சொல்லலாங்க. இது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி டீயாகவும் குடிக்கலாம், ஹேர் டையாகவும் பயன்படுத்திக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா உயர் ரத்த சர்க்கரை பார்த்தீங்கன்னா உங்களுடைய நரம்புகள், கண்கள், சிறுநீரகங்களோட செயல்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்த நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இது இதய நோய் வருவதற்கு நிறைய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த உயர் ரத்த அழுத்தத்திற்கு இருக்குது. அதனால தாங்க செம்பருத்தி சாரை வந்துட்டு நம்ம 21 நாட்கள் குடிச்சிட்டு வந்தோம்னா ரத்தத்தோட சர்க்கரை அளவு பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறையும் கூட சொல்லலாம். நம்மளோட இரத்த குழாயை அடைக்கும் கொழுப்பால் பார்த்தீங்கன்னா இதய நோய்கள் வரக்கூடிய ஆபத்து நிறையவே இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த பூவில் சாற்றை பிழிந்து வாய் வழியாக எடுத்துக்கொண்டு நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது இரத்த கொலஸ்ட்ரால் அளவு படிப்படியாக குறையுமாங்க. அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ரால் அளவை 22% வந்து குறைக்குதாமா இந்த செம்பருத்தி பூ. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா நல்ல கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய HDL அளவை கூட அதிகரிக்குதுன்னு சொல்லலாம். இந்த பூவில் இருக்கக்கூடிய சபோனின் பார்த்தீங்கன்னா உடம்பானது கொழுப்புகளை உறிஞ்சுவதை தடுக்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த சபோனினுக்கு நிறையவே இருக்குன்னு கூட சொல்லலாம். செம்பருத்தி பூ இலைகளை கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய பேஸ்ட்டுகள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலிருந்து கூந்தல் வளர்ச்சியை அதிகரிக்க தாங்க பயன்படுத்திட்டு வராங்க. இது பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியதாக இருக்கு, முடியை பலவும் படுத்துதுன்னு சொல்லலாம். எனவே செம்பருத்தி பூவை கொண்டு ஷாம்பு தயாரிப்பது உங்களுடைய கூந்தல் வளர்ச்சிக்கு சிறந்த ஒரு மருத்துவ குணம் படைச்ச பொருளாக இருக்குன்னு கூட சொல்லலாங்க. இந்த செம்பருத்தி பூ பார்த்தீங்கன்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை எதிர்த்து போராடக்கூடிய திறன் வாய்ந்ததாக இருக்குன்னு கூட சொல்லலாம். செம்பருத்தி பூவோட சாரில் இருக்கக்கூடிய சில மருத்துவ குணங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட மனித செல்களில் இருக்கக்கூடிய டி செல்கள், பி செல்களை தூண்டி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குங்க. எனவே தான் தினமும் ஒரு கப் செம்பருத்தி டீ குடிச்சிட்டு வந்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தன்மை பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி பூவுக்கு நிறையவே இருக்குன்னு கூட சொல்லலாம். சருமத்துல அதிகப்படியான சூரிய ஒளி படும்போது சரும புற்றுநோய் வர வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு கூட சொல்லலாங்க. எனவே தான் நம்மளோட சருமத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்க இந்த செம்பருத்தி பூ உதவுதுன்னு சொல்றாங்க. செம்பருத்தி பூவோட சாரை நம்ம குடிச்சிட்டு வரும்போது தீங்கு விளைவிக்கக்கூடிய சூரிய ஒளியில் இருந்து பாதுகாப்பை பெற முடியும்னு சொல்றாங்க.
இது பார்த்தீங்கன்னா நம்மளோட சரும செல்கள் பாதிப்பு அடைவதை தடுக்குதாங்க. அது மட்டும் இல்லாம செம்பருத்தி பூவை தினமும் நம்ம தினசரி உணவுல சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது மூலம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் தீர்வாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருப்பவங்க இந்த செம்பருத்தி பூவை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. செம்பருத்தியோட இதழ்களை பொடி செஞ்சு வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு பவுட்ராவோ அல்லது செம்பருத்தி பூவோட இதழ்களை தண்ணீரில் கொதிக்க வச்சோ நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நல்ல பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். செம்பருத்தி பூவோட பவுடரை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது 22% பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் அளவு குறையுதாங்க. அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை இது பெருக்குவதோடு மட்டும் இல்லாமல் அனீமியா தொந்தரவு இருந்தாலும் குணமாகிருமாங்க. செம்பருத்தி பூக்களை வெறும் வயிற்றுல நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா இதே நோய் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கமே நெருங்காதுன்னு சொல்கிறாங்க. இந்த பூவோட இதழ்களை பறித்து சுத்தம் செஞ்சு ஜூஸ் போல் தயாரித்து குடிச்சிட்டு வரும்போது இதய நோய்கள் குணமாகும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதயம் பலவீனமாக இருப்பவங்க பார்த்தீங்கன்னா இந்த பூக்களை காய வச்சு தூள் செஞ்சு சாப்பிட்டாலும் நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்றாங்க. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் நேரத்துல அதிக ரத்தப்போக்கு இருந்தா இந்த செம்பருத்தி இலைகளை நம்ம வந்துட்டு மருந்தாக எடுத்துக்கலாங்க. குறிப்பா சொல்லணும்னா இந்த பூக்களோட இதழ்களை நெய்யில வதக்கி சாப்பிட்டுட்டு வரும்போது உதிரப்போக்கு கட்டுக்குள்ள வரும்னு சொல்றாங்க. அதே போல கர்ப்பப்பை கோளாறுகள் இருந்தாலும் இந்த பூக்களை நம்ம விழுதாக அரைச்சி நம்ம வெறும் வயிற்றுல 7 நாட்கள் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா கர்ப்பப்பை கோளாறுகள் படிப்படியாக குறைஞ்சிருமாங்க. குறிப்பா சொல்லணும்னா நம்மளோட உடல் உஷ்ணத்தை இது வந்துட்டு கட்டுப்படுத்துதுன்னு சொல்லலாம். காமத்தை பெருக்கக்கூடிய சக்தி பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி பூக்கு நிறையவே இருக்குன்னு கூட சொல்லலாங்க. நம்மளோட உடல் உஷ்ணத்துக்கு செம்பருத்தி இலையோ அல்லது பூக்களையோ ஏதாச்சும் ஒரு விதத்துல சாப்பிட்டுட்டு வரும்போது நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சூடு தணிவதோடு மட்டும் இல்லாம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய சிறுநீரகங்கள் வழியாக வெளியேற்றக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறையவே இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த பூக்களை வச்சு டீ போட்டு குடிக்கலாம். ஒரு பாத்திரத்துல 4-5 செம்பருத்தி பூக்களை போட்டு நன்றாக கொதிக்க வச்சு வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிடலாம். இந்த செம்பருத்தி டீயை குடிச்சிட்டு வந்தோம்னா பித்தம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறையும், உடல் சூடு தணியும்னு கூட சொல்லலாங்க. உடலுக்கு தேவையான ஃப்ளவனாய்டுகள் மற்றும் மினரல்ஸ்கள் போன்ற ஊட்டச்சத்துக்கள் பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி டீ வந்து நமக்கு தருதுன்னு கூட சொல்லலாம். கொழுப்புகள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளை உறிஞ்சுவதை பார்த்தீங்கன்னா இது குறைக்குதுன்னு கூட சொல்லலாம். உடல் எடை குறைய பெரிதும் துணை புரியறதா இருக்கு இந்த செம்பருத்தி. செம்பருத்தி டீயில இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய உடல்ல வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து உடல் எடையை குறைக்க செய்யுதுன்னு கூட சொல்லலாம். குறிப்பா சொல்லணும்னா சருமத்தை பளபளப்பாக வச்சிருக்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூக்கு நிறையவே இருக்கு. எந்தவித பக்க விளைவுகளையும் இது ஏற்படுத்தாதுன்னு கூட சொல்லலாம். வெறும் வயிற்றுல 5-6 செம்பருத்தி இலைகளை மென்று சிறு தண்ணீர் குடிச்சிட்டு வந்தோம்னாவே வயிற்றுப்புண் ஆறும்னு சொல்றாங்க. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் தொந்தரவு பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறையுங்கிறத நம்ம வந்துட்டு ஆய்வுல சொல்லியிருக்காங்க. செம்பருத்தி செடியோட வேறு, இலை, பூ என எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைந்ததாகதாக இருக்கு. குளிர்ச்சி நிறைந்த இந்த செம்பருத்தியை பெரும்பாலும் தலைமுடி வளர்ச்சிக்கு தான் பயன்படுத்துவாங்க. இதனால முடி கொட்டுறதுன்னு இருக்கிறதோடு மட்டும் இல்லாம தலைமுடி பார்த்தீங்கன்னா அதிகமாக வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி பூ நமக்கு கொடுக்குதுன்னு கூட சொல்லலாம். இந்த செம்பருத்தி இலைகளை விழுதாக அரைச்சி தலைக்கு தேய்ச்சிட்டு குடிச்சிட்டு வந்தோம்னா பொடுகு தொல்லை இருந்தாலும் அல்லது தலைமுடி உதிர்றது வறண்டு போன்ற தலைமுடி இது மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் இது வந்துட்டு ஒரு சிறந்த தீர்வாக இருக்குன்னு கூட சொல்லலாம். செம்பருத்தியோட வாடை பட்டாலே தலைமுடியில இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா ஓடிருமாங்க. செம்பருத்திய தலையில தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னா மிக சிறந்த கண்டிஷனராக இருக்குன்னு சொல்றாங்க. தேங்காய் எண்ணெயில செம்பருத்தி பூக்களோட மொட்டுகளை போட்டு ஊற வச்சு தொடர்ந்து தலைமுடிக்கு தடவிட்டு வந்தோம்னா தலைமுடி கருமை நிறம் வந்துட்டு பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சளி மற்றும் இருமலா குணமாக்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலைக்கு நிறையவே இருக்குன்னு கூட சொல்லலாம். வைட்டமின் சி பார்த்தீங்கன்னா இதுல அதிகமாக இருக்கிறதுனால சளி மற்றும் இருமல் மற்றும் காய்ச்சலை குணமாக்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறையவே இருக்குன்னு கூட சொல்லலாம். 3 அல்லது 4 செம்பருத்தி பூக்களை 1 டம்ளர்ல நீர் விட்டு காய்ச்சி வடிகட்டி அதோடு கொஞ்சம் தேன் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம்னா ரத்தத்துல ஹீமோகுளோபினோட அளவை அதிகரிக்க செய்யுமாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில செம்பருத்தி பூவை நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த பதிவுகள் மூலம்
செம்பருத்தி பூக்களை வந்துட்டு நம்ம வந்துட்டு சாப்பிட்றதுனால என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்குது, நம்மளோட உடம்புல ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, செம்பருத்தி பூவில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்னென்ன, அது வந்துட்டு எந்தெந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கு, செம்பருத்தி பூ வந்துட்டு எப்படி நம்ம சாப்பிடலாம், எப்படி நம்ம வந்துட்டு முடிக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற பற்றியெல்லாம் இந்த பதிவுகள் மூலம் உங்ககிட்ட நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நன்றி.